விட்டேன். அல்லாஹ் மரண நேரத்தை கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ், உடம்பிலே இருந்து உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் மனிதன் போடுகிற ஒரு கூப்பாடு, அல்லாஹ் கொஞ்சம் நீ கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து முஸ்லீமாக மரணிக்க எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ். ஏன்? பொடும்போக்காக உலகத்தில் வாழ்ந்ததனுடைய நிலைமை எல்லாம் யாரும் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க. மரணம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வரும் என்பதற்கு மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ பேர்களை இழந்து விட்டோமே குடும்பத்தில். சென்ற மாதம் நம்மோடு இருந்தவர்கள் இந்த மாதத்தில் நம்மோடு உண்டுமா? கடந்த ரமலானில் நம்மோடு நோன்பு நோட்டவர்கள் இந்த ரமலானில் நம்மோடு உண்டுமா? இல்லையே. குடும்பத்தில் எத்தனையோ பேர்களை கண்ணெதிரே இழந்ததை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பேர்கள், நண்பர்கள், உறவினர்கள், தாய், தந்தை, மனைவி, மக்கள், கணவன், மனைவி, எத்தனையோ பேர்களை பூமியிலே இழந்திருக்கிறோம். அவைகளை எல்லாம் பார்த்து கூட நமக்கு ஒரு பாடம் வேண்டாமா? நிரந்தரமாக பூமியிலே வாழ முடியுமா? அப்படி ஒரு வாய்ப்பு இந்த பூமியில் யாருக்காவது உண்டுமா? நபிமார்களே இந்த பூமியில் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மரணித்து விட்டார்களே, நாமெல்லாம் எம்மாத்திரம்? எல்லோருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று மரணம் என்பது. அந்த நேரத்தில் வானவர்கள் நம்முடைய உயிரை கைப்பற்றும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உன் மீதும் உன்னுடைய உடம்பிலே இருக்கிற உயிரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொன்னால், அந்த சலாத்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்தால் நாம் வெற்றியாளர்.